இந்த ஜென்மத்துக்கு தேவையான கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற உங்கள் சங்கதியில் இருக்கிற உங்கள் குழந்தைங்க நீங்கள் விட்டுட்டு போவீங்கல்ல, அந்த குழந்தைங்களுக்கும் தேவையான கருத்துக்களை நான் பேசுகிறவன். அப்போ அந்த கருத்துக்கள் மக்களிடம் போய் சேரணும், இன்னும் பல ஆண்டுகள் போய் சேரணும். அப்போ நான் பேசும்போது இடையூறு ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் சிதறிடக்கூடாது. இந்த நாய்ஸ், எந்த சவுண்டு, இந்த ஃபோனு குறுக்க பேசுறது, இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னொரு 30 ஆண்டுகள் கழித்து இந்த காணொலியை 40 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அது எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்களுக்கும் கிடைக்கணும். அப்போ நாம் பண்ண போகிற வேலை எப்படின்னா, பின்னாடி வர்ற சமூகத்துக்கும் ஒரு நல்ல வழியாக இருக்கணும். அப்போ ஒரு குருவோடைய உரை, ஒரு குருவை பார்க்க வர்றது, நாம் பார்க்கறது, நாம் வணங்குறது, அவரோட பயணிக்கிறது, அது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பயம் பத்திரமாக பின் தலைமுறைக்கும் அவர் ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்வார். அப்போ அவருக்கு இடையூறு இல்லாமல் நாம் அவரை பார்க்கணும், அவரை வணங்கணும். ஆனால் ஒரு பொழுதும் அவருக்கு இடையூறு இல்லாமல், அவருடைய உரைக்கோ அவருடைய பயணத்துக்கோ இடையூறு இல்லாமல் ஒரு பணி செய்யணும். அப்படி செய்யும்போது அவர் எந்த இடர்பாடும் இல்லாமல் பணி செய்வார். இப்போ ராமானுஜருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் ஒரு பொக்கிஷமான ஒருத்தர். ஆனால் ராமானுஜருடைய வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா அவரை வேலை செய்ய விடாமல் நிறைய பேர் இடையூறு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இடையூறு பண்ணவங்கலாம் பங்களாதேஷ்காரவங்களா, பாகிஸ்தான்காரவங்களா? இல்லை, நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் யார் வேணாலும் ராமானுஜருடைய வரலாறை போய் எடுத்து படித்து பாருங்கள். அப்போ யார் இந்த இடையூறை கொடுத்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இது மட்டும் கிடையாது, எத்தனையோ உண்மையான இந்த இறை பணிக்குள்ள தன்னை அர்ப்பணித்து கொண்டவங்க பணி செய்யும் போது அவங்களுக்கு யாரோ ஒருவர் இடையூறு கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த இடையூறுகளை கொடுக்குற இடத்துக்குள்ள நம்ம யாரும் நீங்கள்லாம் இருந்துடக்கூடாது. அது அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒன்று. இரண்டாவது, என் போன்ற ஒருத்தரை சந்திக்கப்படணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்துச்சுன்னா யாராலையும் மாற்ற முடியாது. அதில் எந்த மாற்று சிந்தனையும் கிடையாது. என்கிட்டேருந்து நீங்கள் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறது அது உங்களுடைய ஒரு உணர்வுகள், ஒரு 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 நம்பகத்தன்மையான உங்களுக்குள்ள ஒரு ஊடுருவ ஒரு விஷயம். ஆனால் நீங்களும் நானும் சந்திக்கிறதுக்குள்ள 1000 ரகசியம் இருக்குது, 1000 வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ரகசியங்களை உங்களால் அறிய முடியாது. நீங்கள் வெளிமுகமாக என்னை சந்திக்கிறது, ஒரு குருவை தரிசிக்கிறோம், ஒரு குரு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு, அவரை பார்க்குறோம், அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உள்முகமாக நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சில தொடர்புகளில் நீங்கள் இந்த மாதிரி ஒருவர் அனுபவம் பெறும்போது, அவர் இந்த ஊருக்கு வரும்போது, இந்த நாளில் இந்த தேதியில் நீ அவரை பார்க்கப்படுவ, நீ அவரை சந்திக்கப்படணும் அப்படிங்கிறது அது தீர்க்கமாக அது குறிக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதை நம்ம எப்பொழுதுமே அதை பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கிற ஜீவன்களில் எல்லா பேருடைய அவங்களுடைய ஆன்மா, அவங்களுடைய அந்த உயிர் துளிக்காக தான் நாம் ஒரு பணி செய்ய வந்திருக்கிறோம். அப்போ மெயின் இந்த வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் உடலுக்குள்ள இருக்கிற உயிர் துளிக்கு மதிப்பளித்து அதோட ஒரு நல்ல செயலுக்காக நாம் பணி செய்ய வந்திருக்கிறோம். அப்போ உயிரை மதிக்கக்கூடியவர் யார் இருக்கிறான்னா, உங்கள் உயிரை மதிக்கக்கூடியவர்கள் யார்? நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் என்னன்னா உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள், உங்கள் உறவினர்கள்லாம் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் நடந்துக்கிறாங்கன்னு நீங்கள் வார்த்தைகள் அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த மாதிரி உயிருக்கு மதிப்பளிக்கணும். அப்போ அந்த உயிருக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் யாராக இருப்பார்னா, இன்னொரு உயிரை அறிந்தவர் தான் உயிருக்கு மதிப்பளிப்பார். அப்போ உயிரை தெரிந்தவர், உயிரை புரிந்தவர், உயிரை வணங்கியவர், உயிரையே இறைவனாக நினைத்து கொண்டிருப்பவர், உயிரையே ஜோதியாக நினைத்து கொண்டிருப்பவர், உயிரே எல்லாத்துக்கும் மெய்யாக இருக்கிறது, மெய்ப்பொருளாக இருக்கிறது, சிவமாக இருக்கிறது, சிவ ஜோதியாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டிருப்பவர், அதை மதிக்கக்கூடியவர் உங்க உயிரை மதிக்கிறாரு. அப்ப உங்க உயிரை அவர் ஒரு தனித்துவமாக பார்க்கிறார். நல்லா பார்த்துக்கங்க. உங்களுடைய உடல் வேற வடிவத்தில் இருக்கு, உங்க உறவு வேற வடிவத்தில் இருக்கு, உங்க வாழ்க்கை வேற வடிவத்தில் இருக்கு, உங்க தத்துவம் வேற வடிவத்தில் இருக்கு, உங்க கொள்கை வேற வடிவத்தில் இருக்கு. இங்க இருக்கிற யாராவது ஒருவர் என்னோட ஒத்து போக முடியுமானா ஒருத்தராலையும் முடியாது. உங்க சிந்தனை வேறு, என் சிந்தனை வேறு, உங்க எண்ணம் வேறு, என் எண்ணம் வேறு, உங்க பாதை வேறு, என் பாதை வேறு, உங்களுடைய திட்டம் வேறு, என்னுடைய திட்டம் வேறு, உங்களுடைய
உறவு, உங்களுடைய வாழ்க்கை முறை வேறு, என்னுடைய வாழ்க்கை முறை வேறு. அப்ப முரண்பட்ட ரெண்டு உயிரும் ஒரு இடத்தில் சங்கமிக்குது, ஒரு இடத்துல சந்திக்குது. அப்ப என்னன்னா, முரண்பட்ட இடத்துல, விஷம் கலந்த இடத்துல, நஞ்சு கலந்த இடத்துல, கெட்டது நடக்கிற இடத்துல, ஒரு துக்க வீட்டில் உயர்ந்த ஒரு குரு அமர்ந்திருக்கிறார். உயர்ந்த குரு அவருக்கு துக்கம் வீடாக தெரியவில்லை, நஞ்சு கலந்ததாக தெரியவில்லை, இறக்க போகின்ற மனிதன் என்று தெரியவில்லை. உயர்ந்த சிந்தனையோடு, நேர்கொண்ட பார்வையோடு, நேர்கொண்ட சிந்தனையோடு, ஒரே செயலோடு, அந்த உடலும் அவங்களுடைய எண்ணமும் அவர்களுடைய பேச்சும் உடையும் வெவ்வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் அந்த உயிர் எந்த பாவமும் அறியாத, எந்த சூழலிலையும் தான் ஏன் இப்படி சிக்கிக்கொண்டோம் என்று தெரியாத தத்தளிக்கின்ற ஒரு எறும்பு, நீரில் தத்தளிக்கும் உள்ள ஒரு கட்டெரும்பு, அதுபோல ஒரு ஆண் உடலிலேயோ ஒரு பெண் உடலிலேயோ ஒரு உயிர் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த உயிரை அறிந்தவன், உயிரை தெரிந்தவன், உடலை பார்க்காமல், பேரை பார்க்காமல், எந்த குலத்தை சார்ந்த பெண், எந்த ஊரை சார்ந்த ஆண் என்று பார்க்காமல் அந்த உயிரை மட்டும் அவர் கருதி அவர் பணி செய்ய வருகிறார். அப்ப அவருடைய நோக்கம் இன்றல்ல, நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல. இந்த உடலுக்குள், எந்த உடலுக்குள் ஒரு உயிர் இருக்கிறதோ அந்த உடல் எவ்வளவு துன்பத்தில் வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பாவத்தை வேணாலும் செஞ்சிருக்கட்டும், ஆனால் அந்த உயிரை ஏதாவது நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என் போன்ற ஆட்கள் இங்க அமர்ந்திருக்கிறோம், இங்க வேலை செய்ய வந்திருக்கிறோம். உங்களுடைய ரோல், உங்களுடைய வியூ, என்னை பார்க்கிற விதம் வேற. என்னுடைய ரோல், நான் பார்க்கிற விதம் உங்களை வேற. நீங்க இரு கண்களால் உங்கள் இதயத்துக்குள் தனிப்பட்ட நபர்களா ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க. என்ன மாதிரி வேணாலும் நீங்க கற்பனை பண்ணலாம். அண்ணனா கற்பனை பண்ணலாம், தம்பியா கற்பனை பண்ணலாம், குருவா கற்பனை பண்ணலாம், இறைவனா கற்பனை பண்ணலாம், இல்ல ஏதோ ஒரு வடிவத்துல ஏதோ ஒரு உறவா கூட உங்களால கற்பனை பண்ணிக்க முடியும். அந்த கற்பனையை தடுக்கிற வளம் என்னிடமோ பிரபஞ்சத்திடமோ இல்லை. ஆனால் அந்த கற்பனை வளத்தினால்தான் நாம் மனித பிறப்பு எடுத்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த கற்பனையினால்தான் நீங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் யாரு? கற்பனை கதாபாத்திரங்கள். நாம் கண்ட கனவு, நாம் கண்ட ஆசை, அதற்காக தான் பிறப்பு. நாம் கனவு கண்டோம், அது நினைவாகி போனது. இந்த மாதிரி ஒரு சூழல் நிறைந்த, ஒரு ஏரி நிறைந்த, ஒரு தண்ணி காற்று நிறைந்த பசுமையான ஒரு இடத்தில் நம் ஒரு வீடு கட்டி நம் வாழ்ந்து ஒரு குடும்பத்தோட வாழ்ந்தா எப்படி இருக்குன்னு ஒரு பெண்மணி கனவு கண்டா, அது ஒரு நாள் நினைவாகி போனது. ஒரு ஆண் கனவு கண்டான், அது ஒரு நாள் நினைவாகி போனது. ஆனால் ஒரு ஞானி கனவே காணக்கூடாது என்பதற்காகத்தான் உறங்குவதே இல்லை. அல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். கனவே காணக்கூடாது என்பதற்காக உறக்கத்தை விட்டு ஒழித்தான். உறங்குவதே இல்லை. உறங்கி விட்டால் கனவு வந்துவிடும். புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட வேறுபாடு இருக்கு பாருங்க. நான் நதியில் இருக்கும்போது நீங்கள் கரையில் இருக்கிறீர்கள், நான் கரையில் இருக்கும்போது நீங்கள் நதியில் இருக்கிறீர்கள். அப்ப கரையோ நதியோ, ஒரு குரு கரையில் இருக்கும்போது நீங்களும் கரையில் இருக்கணும், ஒரு குரு நதியில் இருக்கும்போது நீங்களும் நதியில் இருக்கணும். ஆனால் ஒரு பொழுதும் இந்த உலகம் முழுக்க, இங்கன்னு இல்லை, உலகம் முழுக்க ஒரு குரு எந்த பாதையில் இருக்கிறாரோ அந்த பாதையில் மக்களால் நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது என்றால் அந்த எண்ணத்தால் வேறுபட்டுருவாங்க. அப்ப அந்த எண்ணத்தால் வேறுபட்டிருக்கிற மக்களை அப்படியே விட்டுவிடாமல் அதை மெல்லமாக, ஒரு மலர் முள் செடியில் முளைக்கப்பட்டிருந்தாலும் அந்த மலரை எப்படி இறைவன் முள்ளுக்குள் ஒரு மலரை வைத்திருக்கிறானோ அந்த மாதிரி தீமையான இந்த உடலுக்குள் சில உயிர்களை வைத்திருப்பதனால்தான் நீங்கள் எல்லா ரூபத்திலையும் என் போன்ற ஆள்களுக்கு சில இடங்களில் துன்பத்தையே பரிசாக கொடுத்தாலும் அதை இன்முகம் கொண்டு நான் ஏற்றுக்கொண்டு அந்த இன்முகத்தோடு மீண்டும் உங்களை எப்பொழுதும் சந்திக்க வருவதற்கு ஒரே காரணம், அந்த முள் செடி எனக்கு முக்கியமல்ல. நீங்கள், உங்களுடைய எண்ணம், உங்கள் உடை, உங்களுடைய உடல் எனக்கு முக்கியம் இல்லை. உங்க உயிர் மீது என் போன்ற உயிரை, அந்த உயிர் என்ன பாடுபடுது என்று பார்த்தவன். நீங்க வாழ்க்கையில தம்பி கஷ்டப்படுறான், கணவர் கஷ்டப்படுறாரு, நாம கஷ்டப்படுறோம்,
இறைவனை அடைய முடியல, வாழ்க்கையில ஜெயிக்க முடியல, பல லட்சியங்களை பார்த்தவங்க தான் நீங்க. இந்த சமூகத்தில் இருக்கிற இங்க இருக்கிற எல்லா மக்களும் வாழ்க்கையில ஒவ்வொரு ரூபத்துல தன்னுடைய கஷ்டத்தை துன்பத்தை பார்த்துருக்கிறாங்க. அதே மாதிரி உறவுகளாக இருக்கக்கூடிய அவங்களுடைய துன்பத்தை கஷ்டத்தை பார்த்துருக்கிறாங்க. ஆனா உயிர் படுகின்ற துன்பத்தையும் கஷ்டத்தை நீ பார்த்துருக்கிறியா? நான் பார்த்தவன். நான் என் குழந்தை கஷ்டப்படுறத, எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கல. என் உயிர் கஷ்டப்படுறத நான் பார்த்தவன். அப்ப என் உயிர் எவ்வளோ துன்பப்படுறத பார்த்த போது, அந்த உயிர் துன்பப்படாம முன்னேறி வருவதற்கு, அது மாற்றம் அடைகிறதுக்கு பல்வேறுபட்ட முறையில் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தியானம் என்ற ஒரு போர்வாள், தியானம் என்ற உதைக்கக்கூடிய கழுதை, தியானம் என்ற மதம் கொண்ட யானை, தியானம் என்ற கட்டுக்கடங்காத ஒரு காட்டு குதிரை, தியானம் என்ற ஒரு காட்டு மாடு, தியானம் என்ற ஒரு சிங்கம், ஒரு கரடி, கட்டுப்பாட்டிலே கொண்டு வர முடியாத ஒரு வரையறைக்குள்ள அடக்க முடியாதது எது என்றால் தியானம். அப்படியாப்பட்ட ஒரு தியானத்தை வைத்து ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடுவது போல் இந்த உயிரை வசப்படுத்தணும், இந்த உயிரை நல்வழிப்படுத்தணும். யாரை வச்சு நல்வழிப்படுத்தணும்? மதம் கொண்ட யானையை வைத்து இந்த உயிரை நல்வழிப்படுத்தணும். அப்ப இந்த உயிருக்கும் அந்த மதம் கொண்டதுக்கும் ஏதாவது எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய சிரமம் இருக்கும். அப்ப நீங்க பார்க்குற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி ஆசிரமவாசிகள் சொல்லித்தர தியானம்லாம் நீங்க உங்களுக்கு சுகம், உங்களுக்கு அதுல ஒரு இன்பம், பேரின்பம். ஆனா வனத்துறையிலே என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எத்தனையோ பேர் வனம் சார்ந்து, காடுகள் சார்ந்து, மலைகள்லையோ குகைகள்லையோ எத்தனையோ இடங்கள்ல தன்னை மறந்து துன்பத்திலும் துயரத்திலும் தியானம் மேற்கொண்டார்கள்லவா, அவர்கள் அனைவருமே பெரும் துன்பத்தில் துயரத்தில் மதம் கொண்டது என்று சொல்வது உடல், மதம் கொண்டது என்று சொல்வது நம்மளுடைய மனம். அப்ப மதம் கொண்டது என்று சொல்வது இந்த பேக்ரவுண்ட் சூழல். அப்ப இந்த மதம் கொண்ட பேக்ரவுண்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த இடத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் தியானத்தை கலைக்க வரலாம். தியானம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு இருமலோ விக்கலோ வந்து நம்மளை உட்கார விடாம பண்ணலாம். தியானம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்குள்ள இருந்து வேற ஒரு மனைவியோட நம்ம இணைந்த காட்சி கண்ணுக்கு முன்னாடி வரலாம். தியானம் கலைக்கப்படலாம். அப்ப நமக்கு மதம் கொண்டதாக நம்மளை, நம் உயிரை, நம் குழந்தை அழுகுது, நம் குழந்தை துடிக்குது, நம் குழந்தை பசியால துடிக்குது. அதுக்கு சப்பாத்தியோ பூரியோ பொங்கலோ கொடுத்தா அது பசியாராது. பசியாரக்கூடியது மனம் படைத்த இந்த குடலுக்கு சப்பாத்தி பூரி பொங்கல் தோசை எல்லாம் இருக்கும். உயிருக்கு பசியாற்ற வேண்டும் என்றால் இவனுடைய அருப்பிரசாதம் இருந்தால்தான் உயிர் பசியாரும். அப்ப உயிர் பசியாக வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தோடைய பேர் ஒளியான ஒரு சத்தம், ஒரு இசை, ஒரு லயம், ஒரு காற்று, அது இசைக்கப்பட்டாக வேண்டும். ஒரு தாய் தாலாட்டுகள், தெம்மாங்கு பாடல்கள், இசைகள் இங்கு எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு தாயோடைய தென்றல், அந்த குரலில் எத்தனையோ குழந்தை தூங்குனா. அந்த தாயோடைய மென்மையான குரலிலும் அவள் பேசுகிற விதத்தையும் நிலாவை காட்டி சோறு ஊட்டி எத்தனையோ தாய் தன்னுடைய குழந்தையை வசப்படுத்தினாள். ஆனால் அவள் குழந்தையை வசப்படுத்தினாள், குழந்தையை ஏமாத்தினாள். குழந்தையை அவள் தூங்க வைக்க தன் தூக்கத்தையும் தன் உடலையும் மறந்து போராடி குழந்தை பெற்ற ஒவ்வொரு தாயும் சுமார் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தன்னுடைய உடலை மறந்து போனார்கள். குழந்தை பெற்ற எல்லா தாய்க்கும் தெரியும், தனக்குன்னு குழந்தை 5 வயசு வளர்ற வரைக்கும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளவே முடியாது. அதுவும் பெண் குழந்தையை பெற்ற ஒரு தாய் தனக்கான வாழ்க்கைய பெண் குழந்தை பிறந்த உடனே அவ இழந்துடுறான். அந்த பெண் வளர்ந்து ஆளாகி படிச்சு திருமணமாகி அவ ஒரு நல்ல விஷயத்துல இருக்கிற வரைக்கும் இவள் ஆயுள் முழுக்க அந்த பெண் குழந்தைக்காக தாலாட்டு பாடி 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 தன் வாழ்க்கையை விட்டுறா, தன் முந்தானையை விட்டுறா, தன்னுடைய சுகத்தை விட்டுறா. அப்ப இங்க இருக்கிற சூழல் எப்படி பாருங்க, தன்னுடைய உடலிலிருந்து வளர்ப்பதற்காக, உடலை வளர்ப்பதற்காக ஒருத்தி போராடுறா. ஆனா உயிரை ஒரு தாயாலையோ ஒரு தகப்பனாலையோ வளர்க்க முடியாது. அப்ப உயிரை வளர்க்கறதுக்கு என்ன வேண்டும்? சிவனுடைய
இந்த நாதம், இந்த ஒளி, இந்த ஜீவன், இந்த காற்று, இந்த இசை, இந்த தாலாட்டு வேணும். அப்ப தாலாட்ட ஒருவன் உட்காருகிறான். உட்கார்ந்து நம்ம ஊர்ல நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஊஞ்சல் ஆடுவீங்க. அந்த ஊஞ்சல்ல அப்படியே ஒரு சுகமாக இருக்கும். அதே ஊஞ்சல் தியானத்துக்குள் ஆடும், பேரானந்தமாக இருக்கும். அந்த ஊஞ்சல் தாலாட்டில் இந்த உயிரை உறங்க வைக்க ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடலை எடுத்து கொண்டு போய் காடுகள்லையோ, மலைகள்லையோ, நதி ஓரங்கள்லையோ, கோவில்கள்லையோ, தன்னுடைய நகரப்புறத்துல தன்னுடைய வீடுகள்லையோ இந்த உயிரை உறங்க வைப்ப, பசி தீர்க்க. இந்த உயிர் பசி தீர்ந்தாதான் அது என்ன உறங்க போகும். அப்ப பசியும் தீர்க்க நம்மளிடம் ஒன்றும் இல்லை, அதை உறங்க வைக்கவும் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு ஒரு செயலை கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் குரு என்பது. என்ன கற்றுத்தராரு? நீ ஒரு செயல் வடிவத்தை நான் உனக்கு உணர்த்துகிறேன், அதை நீ வைத்துக்கொள். அதை வைத்துக்கொண்டு உன் உயிர் எப்பெல்லாம் உன்கிட்ட அழுகுதோ, எப்பெல்லாம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, குழந்தை ரொம்ப சேட்டை பண்றான், ஒட்டாரம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி உயிர் ஒட்டாரம் பண்றதுனால, உயிர் சேட்டை பண்றதுனால தான் நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க. புரியுதுங்களா? இந்த உயிர் வேற மாதிரி அது இருந்தா நீங்க இங்க உட்கார மாட்டீங்க, வேற மீட்டிங்ல உட்காந்துருப்பீங்க. ஏன்னா உங்க உடல் வேற இடத்துக்கானது, உங்க உயிர் வேற இடத்துக்கானது. அப்ப உங்க உயிர் என்ன பண்ணுது? எவனையோ தேடுது, எவனையோ ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு தேடுது. முருகனையோ, விநாயகரையோ, அம்பாளையோ, எவனோ சோசியக்காரனையோ, சாமியாரையோ, குருவையோ, எவனையோ ஒருத்தனை தேடுது. எவனாவது என் பசி தீருப்பா, அந்த உயிர் சொல்லுது, பசி தீருப்பா, பசிக்குதுப்பா, பசியை தீர்த்து விடுப்பா அப்படின்னு ஒரு உயிர் தேடுது. அப்ப அந்த உயிர் தேடும்போது நம்மகிட்ட என்ன இருக்கு? உண்மை கிடையாது. அவன் சொல்றான், என்கிட்டே ஒண்ணு இல்லை, நானே பசியில தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த பிரபஞ்சம் பசியோடு இருக்கின்ற அந்த உயிரை வசப்படுத்துவதற்கு சில வாக்கியங்களை, சில சூட்சமங்கள் இருந்து அவன் சில வடிவத்தை அவனுக்கு உணர்த்துகிறான். அதுதான் வாசி, அதுதான் சிவா, அதுதான் காற்று. அதுதான் ரெண்டு காற்றோடைய அந்த இசையால், அந்த நாதத்தால் அந்த உயிரை என்ன சொல்றான்? பசியாத்த முடியாது மகனே, உயிரை உறங்க வைக்க முடியாது மகனே, ஆனால் உயிரை பரவசத்தில் மிதக்க வைக்க முடியும். அந்த உயிரை அப்படி சற்று அசையாமல், ஆடாமல், அப்படியே மெய்மறந்து நிக்க வைக்க முடியும். அப்படியே எதுவும் இல்லாம அப்படியே ஒரு ஸ்டாப் பிளாக்ல அப்படியே நிக்க வைக்கிற மாதிரி முடியும். அப்ப அதுக்கான ஒரு வழியை நான் சொல்லி தர்றேன். அப்ப ரெண்டு காற்றை உன்கிட்ட தர்றேன், அந்த காற்று வடிவத்தை வைத்து அந்த உயிரை நீ வசப்படுத்து. அப்ப அந்த உயிரை நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்றோம்? காடுகள்லையும், மலைகள்லையும், நகரங்கள்லையும், பஸ்லையும் பல நாள் இந்த உயிரை தூங்க வைக்க முடியல, இந்த உயிரை உணவு கொடுக்க முடியல. அப்ப அந்த காற்றை வச்சு அந்த உயிரை வசப்படுத்துறோம். அப்ப அந்த உயிரை வசப்படுத்தும் போது அந்த உயிர் அங்கிட்டு இங்கிட்டு அசையாம அப்படியே ஒரு இடத்துல போய் நிக்குது. அப்ப அடுத்தது நமக்குள்ள என்ன போராட்டம் இருக்குன்னா, அதே மாதிரி உயிர் நிக்காத போது நம்ம ஆடுறோம். அப்ப ஓவர் ஆட்டமா இருக்கு. இப்ப இந்த ஓவர் ஆட்டத்துல என்ன பண்ணுது? அந்த உயிர் கதறி, இங்க இருக்காத, நேர கன்னியாகுமரிக்கு போ, இங்க இருக்காத, நேர குற்றாலத்துக்கு போ, இங்க இருக்காத, நேர காசிக்கு போ, இங்க இருக்காத, அங்க போ அப்படிங்குது. இங்க வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்றாங்க? பைத்தியம், வீடு இங்க இருக்கு, கிச்சன் இங்க இருக்கு, பெட்ரூம் எங்க இருக்கு, எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்க, லூசா நீ எங்க போற? இல்ல அங்கோ தெரியுது பாருங்க, அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்க போறேன். அங்க எவன் இருக்கிறான்? இல்ல அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அவரை பார்க்க போறேன். அப்ப இந்த உயிர் என்ன பண்ணுது? ஒரு கிறுக்கு தன்மையை ஏற்படுத்துது. இந்த கிறுக்கு தன்மையை உணர முடியாது. அப்ப மீண்டும் என்ன பண்றான்? அந்த உயிரை வசப்படுத்துறதுக்கு போராடுறான். அப்ப மீண்டும் என்ன பண்றான்? பயப்படுறான். ஐயோ, 10 குழந்தைய வளர்த்தரலாம், 10 மரத்தை வளர்த்தரலாம், 10 காட்டை வளர்த்தரலாம், 10 மதம் கொண்ட யானையை கூட வளர்த்தரலாம். இந்த உயிரை வளர்க்கறது, இந்த உயிரை வசப்படுத்துறது அவ்வளவு சாமானியம் இல்லைன்னு போராடுறான். அப்ப போராடி 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 இந்த உயிரை
ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்குள்ள நொந்து நூலாகி அந்து அவுளாகி அப்படியே ஓஞ்சு போய் அந்த உயிரை ஒரு வசப்படுத்துறான். அப்படி சிரமப்பட்டு உயிரை வசப்படுத்தினவன் அப்படியே சோர்ந்து போய் அப்பாடி இப்பயாவது உயிரை வசப்படுத்திட்டோண்டா அப்படின்னு சாஞ்சு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது அவனுக்கு. டேய், உயிரை வசப்படுத்திட்ட. இதே மாதிரி நகரத்துக்குள்ள பல்வேறுபட்டவங்க உயிரை வசப்படுத்தாம ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. போய் தயவு செய்து அவங்க உயிரை வசப்படுத்துறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துட்டு வா. அவங்க உங்ககிட்ட வந்து வேற ஒரு விஷயத்துக்காக வருவாங்க. ஆனா நீ அவங்ககிட்ட சொல்லு, தம்பி, நம்ம ஊர்ல இருக்கிற குருமார்கள் சொல்ற விஷயத்தெல்லாம் பண்ணி நீ தியானம் பண்ணனா உடல்ல சூடு ஏறி போய் நீயும் சூடும் உன் உயிரும் சூடு, ரெண்டு சூடும் மாற்றி மாற்றி சூடு வச்சுக்க வேண்டிதான். அதனால இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு தம்பி. அதனால உயிரை எப்படி பக்குவப்படுத்தணும்னு நான் நொந்தவ சொல்லுவாள்ல, புள்ள பெற்றவளுக்கு தான் அந்த வழி தெரியும்னு. அந்த மாதிரி நான் நொந்த நூலாகி அந்து அவளாகி பல நாள் கொடி அருந்து 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 திருப்பி கட்டி 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 இப்படி வந்திருக்கிறோம். அதனால உயிரோட மதிப்பு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஒரு நகரத்துக்குள்ள வந்து உங்க உயிரை ஏதாவது பண்றேன்ப்பா, உன் உயிர் சொல் பேச்சு கேட்காது. உன்னுடைய உயிர் வந்து என்னன்னா, கணவனை காதலிக்கிறவங்கள நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு பையனை காதலிக்கிறவங்க பார்த்துருக்கீங்க, கடவுளை காதலிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? உலகம் முழுக்க கடவுளை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா பேரும். திருவள்ளிபுத்தூர்ல இருக்கிற வகுப்பு ஒரு ஞானத்துக்கான வகுப்பா நான் பல நாள் சொல்லியிருந்தேன். ஒரு கன்றும் ஒரு மாடும் சந்திக்கிற வகுப்புன்னு. அப்ப அந்த வகுப்புல ஒரு புதுமையான ஒரு விஷயமா மக்களோட சேர்ந்து இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்த்தி இருக்கிறோம். 60 விதமான உணவு, வெவ்வேறு விதத்துல 60 உணவுகளை மக்களுக்கு பரிமாறுறோம். இன்னைக்கு 60 உணவை ஒரே நேரத்துல ஒரு இலையில எல்லா மனிதனுக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். இந்த உணவுகள்ல எல்லா விதமான உணவையும் ஒரே நேரத்துல மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற பிரபஞ்சத்திலேயே நமக்கு உணர்த்தப்பட்டது. அதை மக்கள்கிட்ட கொடுக்கணும்.
இது 64 வகையான உணவுகள் கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. எங்களால் தான் ஃபுல்லாக சாப்பிட முடியல, ஆனால் நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. மிகவும் 63 வகையான சுவையான விருந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அதில் மூலிகை தண்ணியும் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது. இல்ல நாங்க காலையில இங்க வரக்காக தான் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு திருச்செந்தூர் போயிட்டோம். அங்க லேட் ஆயிடுச்சு. இங்க வருவோமா வரமாட்டோமான்னு தெரியல. டிராபிக் வேற. நாங்க உடுமல்பேட்டில இருந்து வர்றோம். இவரை பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல. அம்மா வேற வேண்டிக்கிட்டே வந்தாங்க, எப்படியாவது குருஜியை பாத்துறணும். ஆல்ரெடி அம்மா பாத்திருக்காங்க, என்ன கூட்டிட்டு காமிக்கணும் குருஜின்னு சொல்லிட்டு அம்மா பதட்டத்தோட வந்தாங்க. ஆனா நாங்க இப்ப பாப்போம்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் குருஜி கையாலேயே பரிமாறி சாப்பிடுவோம்னு நாங்க. விஷயம் தெரியுமா, எல்லாருக்கும் ஒன்னோட தான் வச்சாங்க. உங்களுக்கு மட்டும் தான் 63 டிஷ்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 58 டிஷ் வச்சிருக்காங்க அவங்க கையாலேயே. நீங்க எப்ப எதிர்பார்க்கலையோ எனக்கு நடக்குன்னு. தேங்க்ஸ்.